வரலப்பா எங்களுக்கெல்லாம். கவுன்சிலரு டோக்கனை கொடுத்த டோக்கனை வாங்கிக்கிறாங்க. நம்பர் மாறி வந்துக்குது. நாங்கள் எப்படி இப்போ சாப்பிட்றது? கடையை தூக்கிட்டாச்சு, எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு. நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. எங்களுக்கு சமைக்கிறதுக்கு கடை தான், எங்களுக்கு பிழைக்கிறதுக்கு கடை தான் எங்களுக்கு. இப்போ அங்கே கடை வந்து கோடிக்கணக்கில் போட்டு கடை கட்டியாச்சுன்ட்டாங்க கவர்மெண்ட்டு. ஆனால் கட்டினவங்க வந்து மீன்காரங்களை கூட்டின்னு போய் உங்களுக்கு அளவு கரெக்டாக இருக்குமா, உங்களுக்கு அங்கே தான் கடை கட்டுறேன்ட்டு எங்களுக்கு அறிக்கை கொடுக்கல. இப்போ நீங்கள் கடை கொடுத்துட்டோம் நீங்கள் போங்கன்னு அப்புறப்படுத்துகிறாங்க. டோக்கன் எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. டோக்கன் நாங்கள் வாங்கியாச்சு. போய் பார்க்க போனால் சின்னோண்டு கல், கருப்பு கலரில் கல் போட்டு கொடுத்துருக்காங்கப்பா. இங்கே வந்து நாங்கள் பெரிய பளவு போட்டு நிறைய மீன் போட்டு வியாபாரம் பண்ணுறோம். இடம் காலியாக இருக்குது, ஃப்ரீயாக உட்காந்து வியாபாரம் பண்ணுறோம். அங்கே சின்ன கடை, ரொம்ப வந்து எங்களால் வியாபாரம் பண்ண முடியாது, ரொம்ப குறுகிய கடை. அவங்களுக்கு அங்கே வசதி பத்தலை. வசதி தரேன்னுட்டு சின்ன சின்னதாக வசதி இல்லாமல் எப்படி மக்கள் வாழும்? ஆகையினால அவங்க போகாமல் இங்கே இருக்கிறாங்க. இங்கே ஃப்ரீயாக இருக்குதுன்னு இங்கே இருக்கிறாங்க. தள்ளி போட்டு இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த ரோட்டில் வரவும் தான் பிரச்சனை கொண்டு வந்துட்டாங்க. சின்ன சின்ன இடம்பா, நீங்களே உள்ளே போய் கூட பாருங்கள். சின்ன இடம் எப்படி முன்னேற்றத்துக்கு வருவாங்க? இதெல்லாம் வந்து வியாபாரம் சூதாட்டம். டெய்லி மீன் விற்க முடியாது, வாங்கின வரத்து அன்னாரம் கிடைக்காது. என்ன சொல்கிறேன், 10 ரூபா கிடைக்கும், கிடைக்காது. போய் எங்களுக்கு எவ்வளோ நஷ்டம். இந்த வாய்தாலாம் இந்த வருஷம் எவ்வளோ நஷ்டம். பெரட்டாச்சில் சுத்தமாக வியாபாரம் ஆகாது, 1 ரூபாய் வியாபாரம் ஆகாது. கடையை நாங்கள் போகிறது கிடையாது. இருந்தாலும் இங்கே வாங்கினா ஒரு நாளைக்கு வாங்கினா ஒரு போட்டு ஓடுவோம். ஒரு பக்கத்தில் வீடு இருக்குது, ஒரு வீட்டை பார்ப்போம், புள்ள குட்டிங்களை பார்ப்போம். எங்கள் வீட்டில் ஆம்பளை சம்பாதிச்சு கொடுக்குறது இல்லை. நான் உழைச்சி தான் இது வரைக்கும் நான் இத்தனை வருஷத்துக்கு நான் காப்பாற்றேன். 30 வருஷம் ஆச்சு இந்த கடை தொடங்கி. கடை இந்த ஏரியாவிலையும் இங்கே கடையில் நான் வியாபாரம் பண்ண சொல்ல. இப்படி இருந்து இப்போ கடையை எடுக்கிறேன்னா இந்த ஊர் இது ஒத்துப்பட்டு வரல. கடை எடுத்தால் உள்ளே போனால் காசுலாம் எங்களால் எதுவும் கட்ட முடியாது, எதுவும் பண்ண முடியாது. நாங்கள் கடலை ஓட்ட தான்ப்பா இருக்கிறோம். இதில் என்ன பிரச்சனை இருக்குது? எதுவும் ஒரு முடிவு இல்லாத அளவுக்கு எங்களை எடுனா இவ்வளோண்டு இடத்த கொடுத்துட்டு நாங்கள் வருமானம் இல்லாத ஒன்றும் இல்லாத எங்களுக்கு வாடகை கொடுங்க, எங்களுக்கு வந்து கடை காசு கொடுங்கன்னா நாங்கள் எங்கேருந்து போகிறது? இங்கேயே ஒரு 10 ரூபா சம்பாரிச்சு எங்கள் பிள்ளைங்களை காப்பாற்ற முடியல. ரோட்டில் உட்காந்து அங்கே போய் நாங்கள் என்ன பண்ண முடியும்? நாங்கள் எதுக்குமே ஒரு வசதி இல்லாதது. இவ்வளோண்டு கடை, இங்கே ஃப்ரீயாக 4 பாக்ஸ் வைக்கிறோம், உட்காடுறோம், எங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது. இதோ இருக்கிற வீட்டாண்டா போயிட்டு ஓடிடுறோம். அங்கே போனால் எங்களுக்கு எந்த வசதியுமே இல்லையே. சாப்பிட்ற சாப்பாட்டு கூட எங்களுக்கு சரியாக சாப்பிட முடியாது எங்களால். நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத கவலையிலேயே உட்காந்து கிடக்கிறோம். எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் எங்களை தள்ளி போட்டுக்க சொல்லியிருந்தா கூட நாங்கள் தள்ளி போட்டு இருக்கோம். கடையை கொண்டு போய் அங்கே உள்ளே விட்டுட்டு எங்களுக்கு அங்கே தான் கடைனாக்கா நாங்கள் எப்படி போக முடியும்? கடை இல்லாதவங்களுக்கெல்லாம் கடை கொடுத்து பக்கத்தில் வச்சாக்கா இவ்வளோ கடைக்கு கஸ்டமர் எப்படி வருவாங்க? வியாபாரமே செதறி போகிற நிலைமையில உக்காந்துங்கிறோம். நாங்கள் எந்த ஒரு முடிவு எடுத்தோம் பண்ணாத அளவுக்கு அங்கே கொண்டு போய் அங்கே விட்றாங்க. நாங்கள் எப்போதும் போல இங்கே எடுத்தாந்து போட்டுறோம் கடையை. எங்களுக்கு வந்து நாங்கள் கடலோட்ட இருக்கிறோம், மெயினில் தான் எங்களுக்கு பிரச்சனை. நாங்கள் கடல் பக்கம் தான் நாங்கள் இருக்கிறோம். அதனால வந்து நாங்கள் போக முடியாது. போயிட்டோம் வாடகைலாம் எங்களால் கட்ட முடியாது. நாங்கள் வந்து வண்டிக்கு போனோம்னா காசு போட்டு போய் மீன் வாங்கிக்கிறோம். ஐஸு கூலி இருக்குது, வண்டி கூலி இருக்குது, ஏற்று கூலி இருக்குது. அதில் வாங்கி அந்த எல்லா கூலியும் கொடுத்துட்டு இதில் சம்பாதிச்சு நஷ்டம் வரும். இன்னைக்கு 10,000 மீன் வாங்கினா கூட 5,000 நஷ்டம் வந்துடும் உடனே. இதை விற்று குழந்தை குட்டி நெல் இருக்கிறது எல்லாமும் பார்க்கணும். வாடகைனும் போது அவங்க மெயின்டெனன்ஸ் சார்ஜ்னு கேட்குறாங்க. ஒரு நாளைக்கு 100 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன கன்ஃபார்மாக எங்களுக்கு தெரியலப்பா. எங்களால் அந்த அளவுக்கு வாடகைலாம் எங்களால் கொடுக்க முடியாது. டெய்லியும் கடை போட்டால் வாடகை கொடுக்கலாம், டெய்லியும் போட முடியாத பட்சத்தில் நாங்கள் எப்படி வாடகை கொடுக்க முடியும்? அதனால் கவர்மெண்ட் என்ன அறிக்கை கொடுக்குறாங்கன்னு இன்னும் எங்களுக்கு முடிவாக தெரியல. டோக்கன் கொடுத்தாச்சு, நீங்கள் போங்கன்னு கார்பரேஷன் வந்து எங்களை கம்பேர் பண்ணி துரத்துறாங்க. அதெல்லாம் வாடகைலாம் கொடுக்க முடியாது. அது எப்படி? அதாவது 10 ரூபாய் கிடைக்குமா, 20 ரூபாய் கிடைக்கும், மக்களை வச்சுன்னு கஷ்டப்படுத்துங்க. அது எப்படி வாடகை கொடுப்பாங்க? இவங்க கோரிக்கை நிறைவேறாமல் கடை கொடுக்குறாங்க. கோரிக்கை நிறைவேறினா தான் மக்கள் போய் அங்கே வாழ முடியும். எந்த கோரிக்கையும் அவங்க கொடுக்காம கடை திப்பு தூக்குனா எப்படி? கடையெல்லாம் எடுக்கிறேன்னு இன்ஃபார்ம் பண்ணலப்பா. எங்களுக்கு வந்து ஒரு கடை கொடுக்குறாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க. நாங்கள் வந்து அப்போவே சொன்னோம் எங்களுக்கு கடை எங்களுக்கு அங்கே கட்ட வேணாம். கட்டம் போகும்போதே எங்களுக்கு கேட்டதுக்கு நாங்கள் சொன்னோம் எங்களுக்கு கட்ட வேணாம், எங்களுக்கு தள்ளி இங்கேயே கட்டி கொடுங்கன்னு சொன்னதுக்கு அது வாய முடியும் கம்முன்னு போயிட்டாங்க. இங்கே இருக்கிறவங்க யாரை கையெழுத்து போட்டு கொடுத்து நீங்கள் ஓகே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கட்டிட்டாங்க கடையை. கட்டிட்ட பிறகு கட்டி முடித்த பிறகு இதோ இப்போ போன மாதம் என்ன பண்ணாங்க, கடை முடிஞ்சிடுச்சு நீங்கள் வாங்க கடைக்கு டோக்கன் கொடுக்குறாங்க. எல்லாம் என்ன சொன்னாங்க, நீங்கள் டோக்கன் கொடுக்கலன்னா அந்த கடையை வேறு யாருன்னா வந்துடுவாங்கன்னு சொல்லவோ நாங்கள் போய் டோக்கன் வாங்கணும். நம்மளுக்குன்னு கட்டின கடையை நம்ம விடக்கூடாதுன்னு டோக்கன் வாங்கணும். வாங்கின பிறகு எங்களுக்கு வந்து எந்த ஒரு முடிவும் சொல்ல, கடை காலி பண்ணின்னு போங்கன்ட்டு சொல்லலை, எதுவும் சொல்லலை. அதிரடியாக இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் தூக்கி கொட்டி நீங்கள் அங்கே போங்கன்னுட்டு எடுத்தால் நாங்கள் எப்படி போகிறது? காலையிலே எடுத்தாச்சு, எங்களுக்கு எதுவுமே தெரியாது. எடுக்கிறாங்க இந்த நொச்சுக்குன்னு கூட சொல்ல. பட்டினம் பக்கம் கடையிறானா நாங்கள் வீட்டிலேருந்து முடியாத ஓடியாரோம். என்ன ஆச்சுன்னு உடனே எல்லாம் எடுக்கிறாங்க பிடிக்கிறாங்கன்னு. அங்கே வியாபாரமே ஆகாதுப்பா. இங்கே வந்து பீச்சில் இருக்குதுங்க, கல்லாரத்தை போகுதுங்க வண்டியில். ஒரு முடியாதுங்க வயசாந்து நிறுத்தி பீச்சு பக்கம் நல்ல மீன் வருது நிறுத்தி வாங்கி போகுதுங்க.
இதுக்குன்னு வேலை மெனக்கிட்டு அங்கே உள்ள வருங்களா ஜனங்க வண்டி நிறுத்திட்டு உள்ள கடை எதனா வர்றவங்க தான் மீன் வாங்கன்னு வருவாங்க. இங்கே மீன் வாங்காதவங்க கூட என்ன செய்றாங்க, இருந்து வாங்கிட்டு போகிறாங்க. இந்த வெயிலில் உட்காந்துங்கிற ஒரு கஸ்டமர் வரல, பேப்பரில் டிவியில் எல்லாத்துலேயும் கொடுத்துட்டு கடை கிடையாது வச்சுக்கல, கடை கிடையாது வச்சுக்கலன்ட்டு அப்புறம் நாங்கள் எப்படி பிழைக்கிறது? ஒன்றுமே முடியாத அளவுக்கு நாங்கள் உட்காந்துனுக்குறோம். காலையிலேயும் சொல்கிறோம், நாங்கள் அங்கே கடை மீன் விற்கலண்ணா, நாங்கள் அப்புறமா எடுக்கிறோன்னு. இல்லை நீ எடுத்து தான் ஆகணும்னு கார்பரேஷன் வண்டி வந்து அப்படியே தள்ளுற மாதிரி தள்ளுறாங்க. நாங்கள் என்ன குப்பையா நீ தள்ளி வாரி எடுத்து போகிறதுக்கு? மனுஷாலு தானே, உழைக்கிறோம், இல்லை கஷ்டம் தானே படுறோம். நீங்கள் போகிறீங்க ஆஃபீஸில் உட்காந்து 10 ரூபா சம்பளம் வாங்கின்னு போயிடுறீங்க. நாங்கள் இங்கே உழைச்சா தானே சாப்பாடு. எங்களை இந்த மாதிரி ஒரு டார்ச்சர் பண்ணால் நாங்கள் என்ன பண்ணுறது?